Holy Father, consecrate them in the truth. Your word is truth. யோவான் 17:17. தூய தந்தையே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, being Christian is not the result of an ethical choice or a lofty idea, but the encounter with an event, a person which gives life to a new horizon. கிறிஸ்துவனாய் இருப்பது ஒழுக்க நெறி தேர்ந்தெடுத்தலோ அல்லது உயரிய எண்ணத்தின் முடிவோ அல்ல. ஆனால் வாழ்வுக்கு மாறாக ஒரு தொடுவானம் அளிக்கும் சம்பவத்தையோ மனிதனையோ சந்தித்ததாகும். கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவம் என்பது ஒரு சமய கோட்பாடுகள் நிறைந்த புத்தகம். அதை கடைபிடிக்க வேண்டும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்று அல்ல. அது தனி மனிதனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்பது, அவரை தெரிந்து வைத்திருப்பது. என்கவுண்டரிங் த பர்சன், இயேசு கிறிஸ்துவை தெரிந்து அவர் வழியாக அவரை பற்றி தெரிந்து கொள்ளுதல். அனுபவங்கள் தான் நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. எனக்கு எது உண்மை என்பதை தெளிவுபடுத்தினால் நான் அதை விட்டு போக மாட்டேன். என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு? இந்த வார்த்தைகளின் பின்னால் இருக்கக்கூடியது, நான் ஆயனை முழுமையாக நம்புகிறேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு சமயம், ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய தகுதியை நான் பெற வேண்டும். என்னுடைய உள்ள சுத்தம், the purity of intention, என்னுடைய கருத்தின் மாசின்மை. என்ன கருத்து? நான் ஆண்டவரை பின்பற்றுவேன். எதற்காக? எனக்கு எல்லாம் நல்லது செய்வார், கண்ணை குத்த மாட்டார், காசு கொடுப்பார், பணம் கொடுப்பார். இவைகள் அல்ல. இவைகள் எல்லாம் வியாபார நோக்கம் அல்லது ஒரு பேரம் பேசுதல். நான் உனக்கு இதை கொடுப்பேன், நீ எனக்கு இது கொடு. நமக்குள் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பக்தி முயற்சி. நம்ம வீட்டில் யாருக்காவது பிள்ளைகளுக்கு உடல்நலம் சரியில்லையா, உடனே ஒரு 50 பைசா, 1 ரூபாய் எடுத்து துணியில் கட்டி மஞ்சள் நினைச்சு கையில் கட்டிடுறாங்க. நேர்ச்சி கடன். கடவுளே, என் பிள்ளையை காப்பாத்து, நான் உனக்கு நேர்ச்சி கொடுக்குறேன் அப்படின்னு. நம்ம கடவுள், நம்ம ஆண்டவர் பக்கத்து தெருவில் இருக்க டாக்டருடைய சீப் டாக்டர். நான் உனக்கு நேர்ச்சை செய்கிறேன், நீ என் குழந்தையை காப்பாற்று. அது இப்பொழுது கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இறைவனிடம் வேண்டுவோம், நிச்சயமாக வேண்ட வேண்டும். ஆனால் இந்த பேரம் பேசுவது என்றதை நாம் உணர்கிறோமா, தெரிந்து வைத்திருக்கிறோமா? ஆண்டவரே, உனக்கு நன்றி கூறுகிறேன், உனக்கு நான் நேர்ச்சை செய்கிறேன், நீ செய்த நன்மைகளுக்கு நிச்சயமாக நன்றி பாராட்டுவேன். ஆனால் அதை எவ்வளவு தூரம் குறைத்து மதிப்பிடுகிறோம் என்பது இந்த செயல் வெளிப்படுத்துகிறதே. அதுவும் கடவுள் உடனே வந்துடணும். ஆபத்து வந்தாவனா டாக்டர்லாம் வீட்டுக்கு வர மாட்டார். நிறைய டாக்டருங்க, நம்ம தான் டாக்டர்கிட்ட போகணும். நம்ம ஆண்டவரை, கடவுளை மட்டும் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வா என்று அழைக்கிறோமே, அதற்கு எவ்வளவு தூரம் நாம் உகந்தவர்களாக இருக்கிறோம். இதைத்தான் அந்த பியூரிட்டி ஆஃப் இன்டென்ஷன் என்று சொன்னேன். நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருத்தல் வேண்டும். எனவே மனத்துக்கண் மாசுலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற. உன்னுடைய மனம் எத்தகைய மாசு இல்லாமல் இருத்தல் வேண்டும். ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து நான் இப்படி காய் நகர்த்தினேன் என்றால் எனக்கு இப்படி கிடைக்கும் என்று தேர்தல் யுக்திகள், வியாபார யுக்திகள், தந்திரங்கள் இதெல்லாம் பார்க்கிறோம். ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க,
துரோகம் என்பதற்கும் நம்பிக்கை துரோகம் என்பதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். நம்பிக்கையை நீ கொலை செய்வதனால்தான் அது துரோகமாக மாறுகிறது. உன் மீது வைத்த நம்பிக்கை மிக சிறந்த ஒரு விழுமியம். Blessed John Henry Newman உடைய வார்த்தைகள், God has created me to do him some definite service. He has committed some work to me which he has not committed to another. I am a link in a chain, a bond of connection between persons. He has not created me for nothing. Therefore, I will trust him whatever, wherever I am. மிக அருமையான வார்த்தைகள். கடவுள் தனக்கென்ன குறித்து ஒரு பணிக்காக என்னை படைத்தார். வேறொருவருக்கு இல்லா ஒரு பொறுப்பை எனக்கு அளித்துள்ளார். நான் சங்கிலியில் ஒரு இணைப்பு, மனிதர்களை ஒன்றுபடுத்தும் ஒரு பந்தம். ஒன்றுமில்லாமைக்காக நான் படைக்கப்படவில்லை. ஆகையால் எதுவாயினும் எங்காகிலும் நான் அவரை நம்புவேன். மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய் நெறி ஆவதும் எந்தை பிராந்தன் இணையடிதானே. மந்திரமோ தந்திரமோ மாமருந்தோ அல்லது தானங்களோ எதை செய்தாலும் இறைவனுடைய இணையடி, அவருடைய பாத கமலம், அதற்கு பிறகுதான் அனைத்தும். இதைத்தான் மார்த்தாள் மரியாள் நிகழ்ச்சியில் பார்க்கிறோம். மார்த்தா மார்த்தா, நீ பல காரியங்களை பற்றி கவலைப்படுகிறாய். மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். அவரிடமிருந்து அது எடுக்கப்பட மாட்டாது. நல்ல பங்கு எது? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருப்பது ஆனந்தம் தருகிறது. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருப்பது நிம்மதியை தருகிறது. How sweet is your dwelling place, O Lord. ஆண்டவரே, நீர் இருக்கின்ற இடமே இனிமையானது. உன்னுடைய இணையடிகளை பற்றி இருப்பது இனிமையானது. ஆகவே உன்னை நான் சிக்கன பற்றி கொண்டிருக்கக்கூடிய பக்தனாக என்னை மாற்றும். It is different to be in the world and to be of the world. The disciples had to be in the world, not of the world. உலகில் இருப்பதற்கும் உலகினதாக இருப்பதற்கும் வேறுபாடு உண்டு. சீடர்கள் உலகில் வாழ வேண்டி இருந்தது உலகினதாக அல்ல. நாம் இந்த உலகில் இருக்கிறோம், வாழ்கிறோம். ஆனால் உலகத்தின் கோட்பாடுகள் கண்ணோட்டத்தின்படி அல்ல. இறைவனுடைய கண்ணோட்டம், இறைவனுடைய வழி. ஆராதனையின் போது பாடினோம், அந்த நிறைவாழ்வை நோக்கி நம்முடைய திருப்பயணம். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையானது இந்த நிறைவாழ்வை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அது அருள் தரும் வார்த்தைகளால், நன்மைகளால் நாம் அதை நிறைவு செய்ய வேண்டும். தோய்ந்தும் பொருள் அனைத்தும் தோயாது நின்ற சுடரே, தொடக்கு அறுத்தோர் சுற்றமே, பற்றி நீந்த அரிய நெடும் கருணைக்கு எல்லாம் நிலையமே. தோய்ந்தும் பொருள் அனைத்தும் தோயாது நின்ற சுடரே. நம்முடைய பாஸ்கா திரி நல்ல உதாரணம். பாஸ்கா திரியை ஏற்றி வைக்கும் பொழுது நாம் எல்லோரும் போய் அதில் நம்முடைய மெழுகுதிரிகளை ஏற்றிக்கொண்டோம். அது குறைவுபடவில்லை, நின்று எரிந்து எல்லோருக்கும் ஒளி கொடுத்ததை போல. தொடக்கு அறுத்தோர், எனக்கு எல்லா விதமான பந்த பாசங்களை எல்லாம் அகற்றி வரும் பொழுது, அகற்றி வருகின்றவர்கள், பந்த பாசத்தை அகற்றுபவர்கள் தான் உண்மையான சீடர்கள். பற்றி நீந்த அரிய நெடுங்கடனைக்கு எல்லாம் நிலையமே. அதை விடுத்து உன்னுடைய பாத கமலங்களை பற்றி இருக்கும் பொழுது அது எல்லா கருணையும் அருளையும் ஆசீரும் தருகிறது. விழுந்தால் இருப்போம். Lord Jesus, take my life and make it wholly pleasing to you. Sanctify me in your truth and guide me by your Holy Spirit, that I may follow you faithfully wherever you lead. ஆண்டவராகிய இயேசுவே,
என் வாழ்வு முழுவதையும் உமக்கு உகந்ததாய் மாற்றும். உண்மையினால் எம்மை உமக்கு அர்ப்பணமாக்கி உம் தூய ஆவியால் என்னை வழிநடத்தியருளும். அதனால் நீர் வழிநடத்தும் பாதையில் விசுவாசமுடன் பயணிப்பேனாக. எங்களுடைய எண்ணத்திலே தூய்மை இருக்கக்கூடிய வகையில் எண்ணங்களை உருவாக்கியருளும். வாழ்வது உமக்காக என்ற கருத்திலே எங்கள் தாராளம் தியாகம் அமைவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.